வணக்கம். இவர்களெல்லாம் மனிதர்கள் தானா? இப்படியும் கூட கொடுமைகள் நடக்குமா? அரங்கேற்ற முடியுமா? யார் பொறுப்பு? முகமது யூனுஸ் நோபல் பரிசு பெற்றவர். இன்னைக்கு நோபல். யாருக்கு அதிகாரம்? இராணுவத்துக்கிட்டயா? போராடிய மாணவர்கிட்டயா? முகமது யூனுஸ் கிட்டயா? இப்போ போராடினாங்க. எதுக்காக போராடினாங்க? இன்றைக்கு ஏன் இந்துக்களை இப்படி கொடுமைப்படுத்துறாங்க, சித்திரவதை பண்றாங்க? இதற்கெல்லாம் யார் பொறுப்பு? எதுக்காக இந்துக்களை கொன்று குவிக்கிறாங்க? இதைத்தானா அமைதி மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கிருஷ்ண பக்தி இயக்கம் தீவிரவாத இயக்கமாமா. இந்தியாவில் பிரதமரை கொன்ன கூட்டத்திற்கு மன்னிப்பு வழங்கணும்னு கேட்ட அரசியல்வாதிகள், குறிப்பாக தமிழ்நாட்டில் இன்றைக்கு இந்த கொடுமைகளை கண்டு காணாதது போல வாய் மூடி மௌனிகளாக இருக்கிறாங்க. காதை பொத்திட்டாங்க, கண்ணை பொத்திட்டாங்க, வாயையும் பொத்திட்டாங்க. அப்போ எங்கோ காசாவில் நடக்கக்கூடிய கொடுமைகளுக்கு இங்கே கொடி பிடிக்கிறாங்க. ஆனால் நம்ம அண்டை நாட்டில் நம்முடைய இந்த தொப்புள்குடி உறவுகள் இவ்வளவு சித்திரவதைப்படுறாங்களே அப்படி யாருக்குமே அக்கறை இல்லை. காரணம் வாக்கு வங்கி. தங்கள் மதம் தான் இருக்கணும், மற்ற மதங்கள் இருக்கக்கூடாதுங்கிறது என்ன நியாயம்? ஆனால் நியாய அநியாயம் பார்க்கக்கூடிய நிலையில அவர்கள் இல்லை. அவர்கள் நன்றி கெட்ட கூட்டம். இந்தியாவில் சட்டவிரோதமாக நுழைந்து கொண்டு எத்தனை பங்களாதேசிகள் சுகமான வாழ்க்கை இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது இங்கே இந்தியாவில் மட்டும்தானா? காட்டு மிராண்டிகளாக அவர்கள் மாறிவிட்டார்கள். இந்தியாவை மெல்ல மெல்ல போர் என்ற புதைச்சட்டைக்குள் நுழைப்பதற்கு இழுப்பதற்கு அவங்க முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனால் இது முள்மேல் போட்ட சேலை. மெல்ல மெல்ல தான் எடுக்க முடியும். காரணம் சாமர்த்தியமான நடவடிக்கைகளை தான் இதை செய்ய முடியும். ட்ரம்ப்பு 20ஆம் தேதி பதவி ஏற்கும் போது இந்த கொடுமைகள் ஓரளவுக்கு குறையும் சொல்லி நாம் எதிர்பார்க்கலாம். நேரடியான போருக்கு இந்தியாவில் மெல்ல மெல்ல எடுக்கிறாங்க. அப்போ இந்த காட்டு மிராண்டிகளாக மாறிக்கொண்டிருக்கூடிய இவங்களை அடிப்படை தேவைகளை கூட பரிகரிக்கக்கூடிய நிலையில நாம கொண்டு வரணும். நாம நம்ம பங்குக்கு பங்களாதேஷுக்கு எந்த விதமான உதவியும், உணவுப் பொருளோ மருந்து பொருளோ அடிப்படை தேவை பொருளோ எதுவுமே செல்லாம நாம பார்த்துக்கணும். அப்படி அவங்க பட்டினி போட வைக்கணும். வேறு நாடுகளிலிருந்து செல்லக்கூடிய பொருட்களை கூட நம்ம தடை செய்யணும். அப்படி பட்டினி கிடந்தான்னா அவங்களுக்கு புத்தி வரும். ஏன்னா பூரா 4000 கிலோமீட்டர் எல்லையை பறந்துக்கிடக்கூடிய அந்த பங்களாதேஷ் எல்லா பொருளும் நம்முடைய நாட்டை சார்ந்தான் இருக்குது. ஆனாலும் கூட மதம் தான் பெரிது சொல்லி மதம் பிடித்து அலைகிறாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அங்கு இந்துக்களுக்கு செய்யக்கூடிய கொடுமைகள் போதாதுன்னு சொல்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களையும் கலவரம் செய்ய தூண்டுகிறார்கள். அப்போ எல்லா சேவைகளையும் நிறுத்தணும். அவர்கள் அடிப்படை தேவைகளுக்கு பரிந்துரைக்கணும். அப்போதான் அவர்களுக்கு புத்தி வரும். சாம வேத தான தண்டங்கிற வழிமுறைகள் தான் இது. வேற வழி இல்லை. அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் சகித்துத்தான் ஆக வேண்டும். வேறு வழி இல்லை. ஏன்னா அவர்கள் மதிகெட்ட மூடர்கள். ஏன் இதை செய்கிறோம், எதுக்காக செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாம மதம் பிடித்து திரிகிறார்கள். இறைவன் அவர்களை காப்பாற்ற வேண்டும். இந்த மூடர்களுக்கு நல்ல புத்தியை இறைவன் கொடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.